ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டருக்கான ஒரு வீடியோவாக தான் எடுத்திருக்கேன். அதுவும் இன் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, பேங்கிங் செக்டரை பற்றி தான் பேச போகிறேன். அதில் இருக்க இஷ்யூஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பேச போகிறேன். தென் மோர் ஓவர் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஏறிட்டே இருக்கும்போது அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கரெக்ஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி கரெக்ஷன் வருது, எங்கே வந்து ஒரு பேங்கிங் ஸ்டாக்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா எங்கே பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேங்கிங் ஸ்டாக். ஸோ இந்தியா பொறுத்தவரையும் பேங்கிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்பிஐயால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செக்டர். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ நினச்சா ஒரே நாளில் எந்த ரூல்ஸ் வேணால் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி எந்த பேங்க் வேணாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் இருக்கிற ஒரு ரூல்ஸ். ஓகே, ஸோ தென் அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது 2015 பார்த்தீங்கன்னா 7லேருந்து ஒரு 8% கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இருந்தது. அதாவது நீங்கள் ₹1,00,000 வந்து பேங்க்கில் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ₹8,000 அப்படின்னு தருவாங்க. அந்த ₹1,00,000 யாராவது ஒருத்தருக்கு வந்து லோனை கொடுத்து ஒரு 12% கொடுத்துருவாங்க. அது மூலமாக அவங்க ₹12,000 சம்பாதிச்சுட்டு நமக்கு ஒரு ₹8,000 கொடுத்து ₹4,000 அப்படிங்கிறது பேங்க்குங்கிறது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் பேங்க் அப்படின்னு பண்ணிட்டு இருந்துச்சு. இது யூஸ்வலாக போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து இந்த பேண்டமிக் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா, யாருக்கும் வேலை இல்ல, எந்த பிசினஸும் சரியா பண்ண முடியல, மக்களால எதுவும் வாங்க முடியல. அதனால என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணா, பேங்க்ல ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த அமௌண்ட் வந்து வெளில எடுத்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதிர்பார்த்துச்சு. அதுக்கேத்த மாரி எல்லாம் எடுத்து பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது 2% 3% எடுத்துட்டு போயிட்டாங்க. அதில வச்சிருந்தா பெரிய லாபம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க. நிறைய செலவு அப்படின்னு பண்ணாங்க. மக்கள் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாச்சு. இப்போ திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6% அப்படிங்கிற அளவுக்கு ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 வருஷம், அதாவது 2022லயும் 2023லயும் எல்லா பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கும். இந்த பீரியட்ல ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். இன்வெஸ்டர்ஸ் மீன்ஸ் பெரிய லெவல்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின்ல இருக்க பெரிய இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்களுக்குலாம் நல்லா தெரியும். பேங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கம்மியா இருக்கு. அதாவது வேல்யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, திருப்பியும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏத்துவாங்க. அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது கடந்த 2 வருஷமா பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகி மேலே ஏறி இருக்கும். இதுல ஏகப்பட்ட டைம்ல இந்த கிரீடினஸ்னால நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சின்ன சின்ன நம்ம மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் விவரம் புரியாம அங்கங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. இன்னும் டேட்டாவர உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்கோட டேட்டாவும் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷம் 2023, 24ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவுட் பர்ஃபார்மிங்கான ரிசல்ட் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சைக்கிள் தான். இதே நீங்க வந்து ஃபெடரல் பேங்க் எடுத்து பாருங்க. ஒரு 800லேருந்து 1000 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் 3000 கோடி ரூபாய் கிட்ட ப்ரொடியூஷன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிட்ட எடுத்துட்டு போனீங்கனாலும் தெரியும். ஸோ நல்ல ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த 2 வருஷத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எடுத்து வந்திருப்பாங்க. இது வந்து இந்த பேண்டமிக்னால வந்த ஒரு சைக்கிள். இந்த டைம்ல வந்து ஏகப்பட்ட அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஷேர் பிரைஸ்ல வந்து நடந்திருக்கும். அதனால வந்துட்டு நம்மளும் போயிட்டு அங்கங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் கடந்த 2 வருஷமா பேங்கோட ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இஷ்யூஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபினான்ஸ். இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திருப்பியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது, மக்கள் வந்துட்டு உள்ளார வந்து அமௌண்ட்டை திருப்பி டெபாசிட் பண்ணிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மக்கள் வந்துட்டு இன்னும் ஷேர் மார்க்கெட், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, பேங்கோட அல்ல ரிட்டர்ன் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மைக்ரோ ஃபினான்ஸ் லெவல்ல வந்துட்டு லோன் வந்து ரீபே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அன்செக்யூர்ட் லோனுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு கேபிட்டல் அடிக்யூ ரேஷியோ அதிகமா எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைலாம் வச்சு ஒரு 4 பேங்க் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேங்க் வந்து இப்போ ஓவர் வேலிடா இல்ல வந்துட்டு அண்டர் வேலிடா அப்படிங்கிறத டிஸ்கஷன் அப்படின்னு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா எல்லாமே குட், எல்லாமே நல்ல பேங்க். இவங்க பேசிக்கா என்ன மாதிரியான லோன்ஸ் வந்து தருவாங்கன்னா, ரீட்டைல் பெர்சன்ஸ்க்கான லோன்ஸ் அப்படிங்கிறது நிறைய தருவாங்க. கோல்டு, பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், ஹோம் லோன் இன் பர்டிகுலர் சொன்னா, அப்புறம் எம்எஸ்எம்இ, அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ இது வந்து நீங்க பார்க்கணும்னா அவங்களோட
லோன் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் 43% ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. தென் எம்எஸ்எம்இ கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு, அதுக்கப்புறமா மற்ற லோன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் கார்பரேட்ஸ்க்கு அப்படிலாம் லோன் அப்படிங்கிறது இவங்க தரதில்ல. ஸோ இந்த பேங்கை பொறுத்த வரையும் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எந்த விதமான பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுக்கல. நார்மலாக என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சைக்கிள்னால லாஸ்ட் 2 வருஷமா ஒரு 300லேருந்து 500 கோடி ரூபா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி, அதாவது பேங்க் 2014லேருந்தே பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு. இந்த 2 வருஷத்துல நல்ல ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப பாட்டம் ஃபிஷிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை விட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சைனால கிடைக்குது அப்படிங்கிறனால 100%, 100% மேலே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அதனால அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறத புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து லாஸ்ட்லலாம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் நீங்கள் வந்து 2007லேருந்து இப்போ வரையுமே கர்நாடகா பேங்கோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கு ஒரு ரூ. 80லேருந்து ரூ. 120, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூ. 150 வரையும் போயிருக்கும். இதுதான் அவங்களோட ரேஞ்ச் அதிகபட்சமா. ஸோ இப்போ இந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அந்த சைக்கிள் தான் காரணம். இப்போ திருப்பியும் இந்த பேங்க் வந்து நார்மலாக அவங்க பண்ணக்கூடிய ரிசல்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப்ரிஷியேட் பண்ணாது. அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனல் இருக்கிறனால இங்கே இருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி அவங்க வெளில போயிடுவாங்க. அந்த பேங்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டாக இருக்கீங்க, லாஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இருக்கீங்க, பேங்கிங் செக்டர் நல்லா ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு 120, ரூ. 80 அங்கெல்லாம் பிடிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போவுமே லாஸ்னே வந்திருக்காது. நீங்கள் எப்பவுமே ஒரு ப்ராஃபிட்டில் அப்படின்னு தான் இருப்பீங்க. பேங்கை பொறுத்தவரையும், கர்நாடகா பேங்கை பொறுத்தவரையும் கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இந்த பேங்க்கோட நீங்கள் அவங்களோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக லோன் தருவாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் செக்மெண்ட்டுக்கு வந்து லோன் அப்படின்னு தருவாங்க. அவங்களோட லோன் புக்கை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 40% வந்து கார்பரேட்டுக்கும் 25% வந்து பர்சனல் செக்மெண்ட்டுக்கும் வந்து தந்துட்டு இருப்பாங்க. மிச்சம் எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் லோன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களோட ரிசல்ட்டும் பாருங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து ஒரு 300லேருந்து 500 கோடி ரூபா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கு இந்த 2 வருஷத்தில் மட்டும் நல்லா வந்து ஒரு ஜம்ப் கொடுத்துருக்கு. இதுக்கான ரீசன் அதே சைக்கிள் தான். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஎஸ் வந்துட்டு இதெல்லாம் ஆல்ரெடி பாட்டம் ஃபிஷிங் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேங்கை பொறுத்த வரையும் 2006லேருந்து இவங்களோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 16லேருந்து ஒரு ரூ. 26 வரையும் தான் இவங்களோட ப்ளே அப்படிங்கிறதே நடந்திருக்கும். ஸோ அதே ரிசல்ட்டு வந்து இப்போ திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா திருப்பியும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். நம்மலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து ரூ. 30 தான் விற்குது. ஸோ கன்டினியூஸாக ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல கிரீடினஸில் போய் வாங்கிட்டு ஏகப்பட்ட பேர் இங்கே அங்கங்கெல்லாம் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. திருப்பியும் இந்த ப்ரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகி கீழே அப்படின்னு விழுது. ஏன் விழுதுன்னா அந்த பேங்க்கோட ரேஞ்ச் அதுதான், அதுக்குள்ளே தான் அவங்களோட ரிசல்ட் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்ஐஎஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால எஃப்ஐஎஸ்லாம் வேறு இடத்துக்கு போகிறதுனால அதில் இருக்க ப்ராஃபிட் அப்படிங்கிறத கொஞ்சம் வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி கேபிட்டல் இருந்தது, ஐடிஎஃப்சி இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட லோன் புக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட்டுக்கு இன்ஃப்ராக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இப்போ ரீட்டைல் செக்மெண்ட் சைடு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டும் சேம் கேஸ். அதேமாதிரி லாஸ்ட் 2 வருஷத்தில் மட்டும் நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் இவங்க வந்துட்டு இன்னும் வளரக்கூடிய ஒரு பேங்க்காக வந்து நான் பார்க்குறேன். இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேஞ்ச் அப்படின்னு எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க அடுத்தடுத்ததுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எஃப்ஐஎஸோட பொசிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெர்ஜர் ஆனனால நிறைய ஷேர்ஸ் இருக்கும். இப்போ ஐடிஎஃப்சிலேருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கனால அதனால கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டு இருக்கும். அதனாலவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதிகமான ஷேர்ஸ் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா பேக் எண்டில் இந்த மெர்ஜர்னால ஏகப்பட்ட ஷேர்ஸ் அங்கே எங்கே மாறிட்டு இருக்கும். அதனால எஃப்ஐஎஸ்சியில் விற்கிற மாதிரி வந்து கொஞ்சம் காட்ட முடியாது. நெக்ஸ்ட் இவங்களோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களோட சார்ட்டே வந்து இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்ப்பேன். ஏன்னா இனிமேட்டா வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக காட்ட போகிறாங்க. ஏன்னா இப்போ தான் மெர்ஜர் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் இவங்க ரிசல்ட் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைமில் ஆட் ஆயிருக்கு. இதெல்லாம் முடிச்சு வரத்துக்கு டைம் ஆகும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்கமிங் டேஸில் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோத் வரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த பேங்கை பொறுத்தவரையும் இவங்க வந்து இவங்களோட லோன் புக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெஹிக்கல் ஃபினான்ஸுக்கு தருவாங்க, மைக்ரோ ஃபினான்ஸுக்கு,
கார்ப்பரேட்ஸுக்கு இந்த மாதிரி தரக்கூடிய பேங்க்ஸ். ஸோ இப்போது ரீசெண்டாக மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஷேரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக பயங்கரமாக வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2000லேருந்து 4000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கு நல்ல 2 வருஷமாக மட்டும் வந்திருக்கும். இதுக்கு அந்த சைக்கிள் தான் காரணம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் அவங்களோட லாபத்தை வெளில எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களோட ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் growth கொடுத்துருக்காங்க. நல்ல டெவலப் ஆகி ஸ்டில் அதுக்கப்புறம் கோவிட் வந்தனால கீழே இறங்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது ஒரு 800 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கனால கொஞ்சம் நல்ல ஓவர் வேல்யூடாக இருக்கனால இதில் வந்து கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்குது. இந்த பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கார்பரேட் மைக்ரோ ஃபினான்ஸ் வெஹிக்கிள் லோன் தரக்கூடிய ஒரு பேங்க்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் இந்த மாதிரி செக்மெண்ட் இல்லாமல் இவங்க வேறு சைடான ஒரு செக்மெண்ட். அதனால இவங்களுக்கு இன்னும் வெஹிக்கிள் சைடில் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் சைட்லேருந்து இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இதுலேருந்தும் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீழே இறங்கிச்சு ஒரு 800 வந்துச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். ஓவராலாக இந்த 4 பேங்க்கையும் நம்ம பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் வந்து இப்போ நான் ஒரு கொஞ்சம் ஓவர் வேலிடாக பார்க்குறேன். ஏன்னா 80 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருந்த ஒரு பேங்க்கு இந்த சைக்கிள்னால பயங்கரமாக மேலே ஏறி இருக்குது. அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரையும் இவங்களோட டெபாசிட் growth அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்தாங்க 22 ரூபாய்க்கு. அதனால நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டம்ப் ஆகி கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கனால இதுலேயும் கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்பண்ணி கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது ஐடிஎஃப்சி பேங்க்கு. ஐடிஎஃப்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் மெர்ஜர் நடந்திருக்கு. இப்போ இவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்கனால கண்டிப்பாக இறங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்ஜர் நடந்ததுனால இவங்களுக்கான ஷேர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் டைல்யூட் பண்ணிடுவாங்க. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு கேப்பபிளான ஒரு பேங்க்கு. இதே இண்டஸ்லேண்ட் பார்க்கும்போது இவங்க வந்து முழுக்க முழுக்க கார்ப்பரேட் லோனு, மைக்ரோ ஃபினான்ஸ், வெஹிக்கிள் லோன் தரக்கூடிய கம்பெனி. இப்போ அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ்லையும் பிரச்சனை இருக்குது. ஸோ வெஹிக்கிள் லோனும் இப்போ சரியாக போகல. அதனால் வந்து இந்த பேங்க்லேயும் வந்து கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுவும் கீழே இறங்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ரிட்டர்ன் தரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இப்போ சப்போர்ட் லெவலையும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்னு கிடைக்கும். ஓவராலாக பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வச்சு நான் போட்டு வச்சுருக்கேன். இல்லை சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஃபஸ்ட்டாகவும் கர்நாடகா பேங்க் வந்து செகண்டாகவும் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து வேல்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாங் டேர்முக்கு வந்து பை பண்ணலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்லேண்ட் பேங்க் ஒவ்வொரு சப்போர்ட் லெவல் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு உங்களோட குட்டி குட்டி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் வந்து பை பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க்கு கர்நாடகா பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் வைஸ் அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு அந்த பேங்க் வந்து பூம் பண்ணி வெளில போகிறதுக்கு பெரிய லெவலுக்கு இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால கொஞ்சம் கரெக்ஷன் ஏற்படுத்தா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். பட் இண்டஸ்லேண்ட் பேங்க்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் நல்ல growth ஓரியன்டான பேங்க். இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் வரும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வாங்கிட்டீங்கன்னா அஸ் எ வேல்யூ இன்வெஸ்டராக லாங் டேர்மில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நல்லா உள்வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேங்கிங் செக்டரு ஸோ எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே க்ரீடியாக இருக்கக்கூடாது, எங்கே பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.